அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்கு இன்னும் 7.5 சனி முடியலை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 7.5 சனி முடியாமல் உங்கள் லைஃப்பில் நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் நம்ம உடம்பு திடகாத்திரமாக இருக்கும்போது சாதிக்க முடியாத விஷயத்த கூட நம்ம சாதிச்சிடலாங்கிற ஒரு மனத்தெளிவும் தெம்பும் இருக்கும். உடம்பு சரியில்லாத சமயத்தில் ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம அவ்வளோ கவலைப்படுவோம். இதை கூட நம்மளால் நகர்த்தி வைக்க முடியலையே, நம்ம உடம்பு இப்படி போட்டு படுத்துதே அப்படின்னு பயப்படுவோம். அது மாதிரியான ஒரு நிலையை சனி பகவான் இப்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி முழுசாக முடியல. அதே சமயத்தில் ஒரு ஆறுதல் பரிசாக உங்களுக்கு சனி வக்ரம் பெற்று தன்னுடைய பலத்தை குறைத்து கொண்டுள்ளார். இத்தனைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியே அவர் தான். அவர் உங்களுக்கு நல்லது செய்யாமல் வேறு யார் நல்லது செய்ய போகிறார்? அதனால் முடிந்தவரை அவர் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவர் பலம் குறைந்து விட்டார். அப்போ உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில், அதுவும் உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வேற வாங்குகிறார். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதை ஏற்படுத்தி தர காத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் புரிந்துக்கலாம். இவ்வளோ நடக்கலைனாலும் இப்போ முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் நடக்கும். ஆனால் ஒரு மனக்குழப்பமோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு பயமோ இருந்துச்சுன்னா அதை போக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாயும் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது அது கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்லாம் கொடுக்க தான் செய்யும். ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட ஏற்படுத்தும் ஒரு சில பேருக்கு. அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம வெற்றி பெறுவதை பற்றி மட்டும் யோசிப்போம். யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிக்கினாலே போதும், உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் சரியாகும். அதே சமயத்தில் புதுவிதமான ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஜலதோஷமாக இருந்தாலோ காய்ச்சலாக வந்தால் கூட இம்மிடியேட்டாக நீங்கள் மருத்துவரை அணுகி சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பக்கம் சரி பண்ணிவிட்டு தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் சரியாகும், இன்னொரு பக்கம் இன்னொன்று புதுசாக வரும். அது மாதிரி இருக்க நிலை. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப விட்டேந்தியான மனநிலையில் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சில நேரங்கள் அது மாதிரியும் செயல்படுத்தும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்லதும் நல்லதும் கலந்தே இருக்குது. இது முழுமையாக சீரடைவதெல்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் நல்லது நடக்கவே போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் விவேகத்தோட மனத்தெளிவோட இறைவனை வணங்கி நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நீங்கள் கும்பராசினர் இந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு சதுர்த்தி அன்னைக்கு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ சந்திரன் வானத்தில் பிறையாக தெரியக்கூடிய அந்த அமாவாசை முடிந்து பிறை தெரியக்கூடிய நாளில் அந்த சங்கடஹர சதுர்த்தி வரும். அந்த இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் அந்த பூஜை அட்டன் பண்ணுங்கள். ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயத்தில்
ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அந்த பூஜையை ஆரம்பித்து நீங்கள் அதை கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். சில பேர் இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு எதுக்காச்சும் ஜம்ப் பண்ணலாமா, இப்போ செய்துட்டு இருக்கிற வியாபாரத்திலேயே இன்னும் சில சர்வீசஸ் ஆட் பண்ணலாமான்னு நினச்சிருப்பீங்க. அந்த முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்த மாதங்களில் அதை செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆவணி மாத பலன்களில் மாத்திரம்தானே இந்த சேஞ்சஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆவணி முடிந்து மறுபடியும் வேற ஒரு கிரகநிலைகள் வரும் பொழுது நம்ம லைஃப் எப்படி இருக்குமோங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்கள் பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் அதனை மாற்றிக்கொண்டால் அது உங்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும், லைஃப் லாங்குக்கும் நன்மையை கொடுக்கும். இந்த ஒரு 30 நாள் காலகட்டம் மட்டும் வேண்டாம் சார், எனக்கு லைஃப் லாங்குக்குமே எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் அதுக்கு எண்ணியல் தீர்வை நீங்கள் பதிலாக பெறலாம். அதை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு அதன்படி செயல்படும் பொழுது இப்போ நான் சொன்ன இறை பரிகாரத்தோடு சேர்த்து இந்த காலபைரவ வழிபாடுன்னு சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக உருவாகவே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள் உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷில் பார்த்துருக்கோம் இதே காம்பினேஷன். என்ன அப்படின்னா அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் உங்களுக்கு வந்து பாத சனியாக வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு. அப்போது பாத சனி அப்படிங்கிறது கால் முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு அடிபடுறது, அந்த மாதிரி பட்ட காலே படும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுடைய 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2-11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்னாகும் அப்படின்னா மறைமுக எதிரிகள் மூலியமாக சில மேனிப்புலேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நடக்கும். வேலையிலலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வந்து உங்களோட திறமையை காமிப்பீங்க, அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3-10 செவ்வாய் வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் வந்து இப்போ 7ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ சமுதாயம் சார்ந்த ஒரு தொழில் நீங்கள் வந்து ஒரு சூப்பராக ஓஹோன்னு கொண்டுட்டு போவீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஸோ தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. பெரிய லெவல் ஆஃப் இப்போ பிஸ்னஸ் மேனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்கள் கொண்டுட்டு போவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ட், ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூட 6இல் மறைந்து இருக்கிறார் இல்லையா. அப்போது என்னாகும் அப்படின்னா 6 அந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும்போதே வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அதற்கான ஒரு செலவுகள், இந்த பக்கம் ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போனாலுமே இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் கும்பம்க்கு இந்த காலகட்டத்தில். ஸோ 2க்குரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார். ஸோ குடும்பத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த மாதத்தில் வேண்டாம். இந்த வருடத்திலே வேணான்னு சொல்லுவேன். 27க்கு மேலே ஏதோ புதுசாக ஒரு கல்யாணம், திருமணம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ 7.5 நாட்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக வந்து இருக்க போகிறாரு. அது முடியறதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸு, அதற்கான விரயங்கள் தான் இந்த டைமில் நிறையா இருக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனைவி. ஸோ தடை தாமதத்தை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா சில டிரான்சிட் பாதங்கள் மாறும்போது என்னென்னா அதற்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வரும்போதே முடிச்சிருங்க. இல்லை நான் இதோட பெட்டராக போகிறேன், இன்னொரு எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, இதோட பெட்டர் ஆப்ஷன் பார்க்குறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இதில் அதை ஆக்டிவேட் பண்ணி தள்ளி போட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்னாகும் அப்படின்னா இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த கல்யாணம் நடக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல வரன் வருது, அதை முடிச்சுக்க பாருங்கள். இல்லைன்னா திருமணம் தடை தாமதம் ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி தடை தாமதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் யோகமும் இருக்குது. இந்த சனி பகவான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து இது பண்ணுவார். ஸோ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய கிரகம் வக்கரமாக இருக்குது. ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. நிறைய பேர் வெளிநாடு பயணங்கள், ஸோ வேலைக்குரிய விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து சாதிக்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குடும்பத்தில் புது முடிவுகள் மூலியமாக விரயங்கள். ஸோ ஏதாவது வீடு கட்டுறீங்க, இல்லை லேண்ட் வாங்குறீங்க, அதற்கான ஒரு விரயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அது ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே அது சந்திரன் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே ஃபேவரபுளாக ஆகும். மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் இந்த காலகட்டத்தில். ஸோ 10th ஆர் +2 படிக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து அதை கன்சிடர் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சனி பகவான் அந்த மந்தத்தன்மையை கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் படிங்க, நிறைய டியூஷன் போங்க. இல்லை உங்களால் டியூஷன் போக முடியல, வீட்டில் உட்காந்துன்னா நல்லா படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மந்தத்தன்மையை ரொம்ப ஸ்பீடாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையாக கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. கும்ப ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்திலே 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி வலம் பண்ற இந்த ஆவணி மாதம் 2026 இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
முக்கியமாக திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். எதனால அப்படி சொல்றேன்னா, 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம் அப்படின்னு பேரு. கலத்திர ஸ்தானாதிபதியினுடைய இடத்திலே கலத்திர ஸ்தானாதிபதியே ஆட்சி பலம் பண்ணுகிறார். கூட கேது பகவான், புத பகவான் இவங்களுடைய கிரகங்களினுடைய சேர்க்கையும் ஏற்படுவதனாலே பல வகையிலும் நன்மைகள் ஏற்பட போகுது. புதிய வகையான தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணைவர், அதே போல உங்களுடைய நண்பர்கள், அது மட்டும் இல்ல பார்ட் டைமா செய்யக்கூடிய பிஸ்னஸ், பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊடுபுரியான செய்யக்கூடியதான தொழில், ஒரு வேலை செய்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இந்த 7ஆம் பாவம் தான். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலேயே அதிகப்படியான வேலை செய்து அல்லது இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க, அல்லது ஓவர் டைம் பார்த்து அதற்கு உண்டானபடியான ப்ராஃபிட்டை பெறுவது, இது எல்லாமே 7ஆம் பாவம் தான். ஆக இந்த மாதம் 7ஆம் பாவம் வலிமை அடைவதனால மேல் சொன்ன மாதிரி அத்துணை நல்ல விஷயங்களும் நடக்கும். அல்லது வேலையில ஓவர் டைம் பார்ப்பீங்க, அது மூலமா நன்மை நடக்கும். அல்லது உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் கிடைக்கும்படியான வேலைகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு ஒரு வேலை செய்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 5ஆம் பாவத்திலே செவ்வாய் பகவான் செல்கிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே செல்லுவது அமோக வளர்ச்சி. ஜீவனஸ்தானாபதி 5ஆம் இடத்திலே போவது குழந்தைகளுக்கு நல்லது. குறிப்பாக வேலை செய்யறவங்களுக்கு வேலையிலே அதிகப்படியான பொறுப்புகள் கிடைக்கும். பொறுப்பு கிடைச்சா, வேலை நிறைய கிடைச்சா போருமா, சம்பளம் உயருமா? சம்பளமும் உயரும், அதுவும் உயரும், வேலையும் அதிகரிக்கும். அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், நீங்க சந்திர பகவான் உங்களுடைய அட்டமஸ்தானத்திலே மறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதற்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினத்திலே புதிய செயல்களை துவங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருது. இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாள்ல புதிய செயல்களிலே துவங்குவதற்கு 1க்கு 2 முறை 3 முறை யோசித்து செய்யணும். அதே நித்தியம் இப்போது நாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை, அதுக்குள்ள பிரச்சனை வருமா அப்படின்னா, அந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனத்துடன், அது கோவில் விஷயமா இருக்கலாம், அல்லது வீட்டு விஷயமா இருக்கலாம், உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், விளையாட்டு விஷயமாக இருக்கலாம், குழந்தைகளினுடைய படிப்பு விஷயமாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் பண்ணி அடுத்தது செயல்படுறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதம் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் 31 விநாயக பெருமானுக்கு உகந்த மகா சங்கடகர சதுர்த்தி. செப்டம்பர் 14 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தியே வருது. இந்த மாதிரி தினத்துல விநாயகரை கும்பிட்டு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமः.